अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने रमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्यसुताय गुणशालिने रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். ஆச்சாரியர்கள்லாம் வேதாந்தார்த்த பிரதாவாக விளங்கி நமக்கு முக்கியமான வேதாந்தார்த்தத்தில் என்ன எல்லாருக்கும் அவசியாபேட்சிதமாக இருக்கிற பஞ்சசம்ஸ்காரத்தையும் பரநியாசத்தையும் அனுஷ்டிப்பிச்சிருக்கிறா, நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. பஞ்சசம்ஸ்காரம் இல்லாத கூட பரநியாசம் பண்ணிக்கலாம். ஆனால் பரநியாசம் ஒன்று தான் மோட்சத்துக்கு உண்டான உபாயம். பஞ்சசம்ஸ்காரன்றது இங்கே இந்த சரீரத்தை கொண்டு இந்த சரீரத்துக்கு ஒரு வைஷ்ணவத்துவம் ஏற்பட்டு அதனால் கைங்கரியம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தையே அது கொடுக்கறது. அதனால் பரநியாசம்தான் மோட்சம் ஏற்று மோட்சத்துக்கு உபாயம். இதுதான் சாஸ்திரார்த்தத்தை சுவாமி தேசிகன் கடைந்தெடுத்து சாதித்து அவருடைய தரிசனத்தில் நிலைநிற்கிறவா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா. அவர் சொன்னபடிக்கு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிறது தான் ரொம்ப உத்தமமானது அப்படின்னு இந்த வழியில் வந்த நமக்கு நான் சொல்கிறேன். இது மற்றவாளுக்கும் பொருந்தும். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தில் வந்தவ எல்லாருக்கும். இருந்தாலும் கூட நாம் இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகனுடைய விலக்ஷணத்துவம் இருக்கு. அது எப்படின்னு சொன்னால், இந்த தேசிக வைபவத்தில் ஆரம்பத்தில் சிறுண்டு தூக்குள் தனியன் குலலோகாச்சார சுவாமி அருளிச்சா இதார் அப்படின்னு சொல்லி அந்த தனியனை முதல்ல அனுசந்தானம் பண்ணுவேன். அதில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப ஞாபகத்துக்கு ஒரு வரி அதை மாத்திரம் சொல்ல. அதாவது பிரத்யக்ஷமாக ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள் திருவம்சத்தில் வந்து ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை அனிதர சாதாரணமாக சாதித்து அவருடைய சாதிச்சத்தை அப்படியே கேட்டு எழுதி பட்டோலை பண்ணின ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் சுதப்பிரகாசிக. அப்படிப்பட்ட ஞானவானா அனுஷ்டானவானா இருக்கக்கூடிய நடாதூர் அம்மாள். ஞானம் மாத்திரமில்லை, அவருடைய திருநாமம் நடாதூர் அம்மாள்ன்றது அவர் எப்படி பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணத்தினால தான் ஸ்தாலிபுலா கன்யாயன்னு தேவபெருமாளுக்கு அவர் சயனத்துக்கு பாலை சமர்ப்பிச்சது சுகோஷ்ணமாக அந்த மாதிரி சமர்ப்பிச்சதுனால அம்மாளோ அப்படின்னு தேவபெருமாளால் போராடுகிறோம். அப்போ அதை கோவிலில் ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ண முடியும். இதனால் என்னென்னா ஸ்தாலிபுலா கன்யாயன்னு அவர் அனுஷ்டானங்கள் மொத்தமே எப்படி அனுஷ்டானம் பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்கார் அப்படின்றது இதனால் நன்னா தெரியுது. இல்லைன்னா மற்ற அனுஷ்டானங்கள்லாம் சரியில்லாத போது, ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், சரியில்லாத போது இந்த பாலை மாத்திரம் சுகோஷ்ணமாக காய்ச்சி கொடுத்துட்டா அம்மாளோ அப்படின்னு சொல்ல மாட்டார். தேவபெருமாள் அந்த மாதிரி அனுகிரகிக்க மாட்டார். ஆச்சார பிரபோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஆச்சாரதா புருஷ புமான் அவனை தான் வந்து பெருமாள் வந்து அதனால தான் தத்தோஷகாரகான்னு சொல்லியிருக்கு. யார் ஆச்சாரத்தோடு வர்த்திக்கிறானோ அதனால தான் எம்பெருமானை ஆராதிக்க முடியும். அதில் தான் அவன் சந்தோஷப்படுறான். வேற ஒன்றுத்தினாலையும் பெருமாள் சந்தோஷப்படலை. அதனால் இந்த அனுஜ்ஞா கைங்கரியமான பாலை சமர்ப்பிச்சது அவ்வளோ நன்னா இருக்குதுன்னு திருவுள்ளம் பற்றி அம்மாளோன்னு சாதிச்சார் அப்படின்னு சொன்னால் அது அவன் ஏற்கனவே இவருடைய கர்மானுஷ்டானத்தில் ஆச்சாரத்தில் ரொம்ப சுப்ரீத்தனாக இருக்கிறதுனால தான்
இதுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்தான். அதனால ஞானானுஷ்டான வைராக்கிய நிதியாக இருக்கக்கூடிய அம்மாள், அந்த அம்மாளுடைய அனுகிரகத்தை அக்ஷராபியாச காலத்திலேயே பெற்றவர். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ்தைவித்யமான் பூரி கல்யாண பாஜனம். அப்படி அந்த மகான் அனுகிரகிச்சது பின்னாளில் பெரிய பெருமாள், வேதாந்தாச்சாரியன், பிராட்டி, சர்வதந்திர சுதந்திரர், பாகவதோத்தமர்கள்லாம் கவிதார்க்கிக சிம்மம்னு அதை அப்படியே மெய்ப்பிக்கிற மாதிரி அவர் அந்த அனுகிரகம் அப்படியே முளைச்சி நன்னா வளைஞ்சி பயிர பலபரியந்தம் வந்ததுனால இந்த மாதிரி விருதுகள் கொடுக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் ஆஸ்பதம் என்ன அப்படின்னு சொன்ன, மறையினை காத்து இந்த மண்ணகத்தே மன்ன வைப்பவரே, திருவுடையார் என்னும் சீரியரே, என்னால் சொல்லனாதி கடலிடத்து அப்படின்னு 3 பாசுரங்கள்னாலே அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்தோத்திரம் பண்ண வந்த திருவரங்க தமுதனார் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு கீழே இருக்கக்கூடியவரை அவருடைய பெருமையை, ஸ்ரீபாஷ்யக்காரரை பற்றி இருந்தவருடைய பெருமையை அப்போ வெளியிட்டிருக்கார். அதை ஸ்ரீபாஷ்யக்காரரும் கேட்டு ஆமோதனம் பண்ணிருக்கார். 108 பாசுரம், அதில் தான் இந்த பாசுரங்கள் வருது. அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளமே பவிஷ்யத்தில் இப்படி தேசிகன் ஒருத்தர் வரப்போகிறார்னு அந்த திருவுள்ளத்தை தான் 5வது வயசில் நடாதூரம்மாள் அனுகிரகம் பண்ணார். அதுதான் பின்னாளில் பெருமாள், பிராட்டி, பாகவதாள் எல்லாரும் அப்படியே ஸ்டாம்ப் பண்ணான்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி அந்த விருதை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேசிகன். அது மாத்திரம் இல்லை, அந்த தேசிகன் காலத்தில் தேசிகனை காட்டிலும் வயோவர்த்தராக இருந்த புள்ளலோகாச்சாரியார் அவர் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். அஷ்டாதச ரகசியம்னு பண்ணிருக்கார் அப்படின்னு பிரசித்தி. அப்படி பிரசித்தி உள்ளவர் அதாவது தேசிகனுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்ன, கலாப காலத்தில் துருஷ்கருடைய படையெடுப்பில் அவர் பெருமாள் திருமேனியை காப்பாற்றினவர். சுவாமி தேசிக பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கம் பிரணவாகாரத்து மத்தியில் சேவை சாய்க்கக்கூடிய பெருமாள் திருமேனியை காப்பாற்றினவர் அந்த மகான். சுவாமி தேசிகன் அந்த பிரணவாகார ஆகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை சுத பிரகாசியை காப்பாற்றினவர் சுவாமி தேசிகன். அதனால் பிரமாணத்தை காப்பாற்றினவர் சுவாமி தேசிகன். பிரமேயமாக இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனுடைய திருமேனியை காப்பாற்றினவர் புள்ளலோகாச்சார சுவாமி. அப்படி 2 பேருக்கும் சம்பிரதாயத்தில் அந்த இடத்துல ஒத்துமை இருக்குது. அந்த புள்ளலோகாச்சார் சுவாமி கடைசியில் சீரொன்று புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை, சுவாமி தேசிகனுடைய சீர்மை என்ன, கிரந்தத்தினுடைய சீர்மை என்ன, ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. ஏதோ வானேரத்துக்கு மாத்திரம் இல்லை, இங்கேக்கு வாழ்வு மாத்திரம், அதுக்காக நிறைய அவருடைய கிரந்தத்தை சேவிச்சா தெரியும் அப்படி இல்லை, ஒரு வரி போரும், போரொன்று தானே அமையாதோ அப்படின்னு சாதிச்சார். அப்படி புள்ளலோகாச்சார் போற உகந்து இவருடைய கிரந்தத்தினுடைய சீர்மையும் இவருடைய சீர்மையும் தனியனாவே எல்லாரும் பின்னாளில் வரவாழலாம், அது சாஸ்வதமாக அவருடைய புகழை பரப்புறதுக்காக அவர் பண்ணினது. சாதாரணமாக சிஷ்யாளுக்கு தான் குரும் பிரகாசையே தீமான் அப்படின்னு சொல்றது. ஆனால் அந்த ஸ்தானத்தில் இருக்கா மாதிரி என்ன, அவர் திருவடி வாரத்தில் இருந்த சிஷ்யர்கள் கூட அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி அப்படி பெருமை மிகுந்த ஒரு தனியனை சாதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் இப்போ தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் தான் அது புள்ளலோகாச்சார அடிவத்தி தான், அந்த கிரந்தங்கள் அடிவத்தி தான் அவள் இருக்கான்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இருக்கட்டும், அப்படி இருக்குச்சே அந்த அவருக்கு இந்த வாழி திருநாமமும் அவருக்கு இந்த பாத்திரம்னு சொல்கிறாள் கோவில்ல என்ன, அவருக்கு அந்த பாத்திர வாழி திருநாமத்துக்கெல்லாம் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அதை பிரச்சாரம் பண்ணி வியாக்கியானம் பண்ண மணவாள மௌனிகளுக்கு பாத்திரம் வாழி திருநாமம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இருக்கட்டும்.
அதாவது அதில் அந்த 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 சம்பிரதாயத்துக்கு அவர் தான் கிரந்தங்கள்லாம் அருளினவர். அந்த கிரந்தத்தை வச்சு தான் இவாள்லாம் அந்த சம்பிரதாயம்னு சொல்லிகிட்டு இருக்கா. அந்த கிரந்தத்தில் என்ன சொல்லிருக்கார், என்ன சொல்லலை, எவ்வளோ அந்த சம்பிரதாயத்துக்கு சாதகமாக சொல்லிருக்கார், தேசிகனுடைய சம்பிரதாயத்துக்கு பாதமாக சொல்லிருக்கார், அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் சேவிச்சது இல்லை. சரி, அந்த சம்பிரதாயத்துக்கு அவர் பண்ணிருக்கார். ஆனால் அவருக்கு வாழ்த்துறாங்கலாம் இல்லை. அதை வியாக்கியானம் பண்ணது மனவாள மாமனிகளுக்கு பண்ணுறார். அது எப்படி பண்ணுறான்றதை பற்றி இப்போ விசாரம் நமக்கு இல்லை. அந்த மனவாள மாமனிகளுக்கு அந்த மனவாள மாமனிகளும் அந்த புள்ளலோகாச்சாருடைய கிரந்தம் ஸ்ரீவச்சன பூஷணம் முமுக்ஷுப்படி இத்தியாதிகளுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே அதுக்கு அது சூர்ணிகையாக இருக்கிற விஷயத்தை அதை விவரணம் பண்ணும் போல சூத்திரத்தை விவரணம் பண்ணி பாஷ்யங்கள்லாம் பண்ணுற மாதிரி ஆன மாதிரி அது சூர்ணிகையாக இருக்கக்கூடிய புள்ளலோகாச்சாருடைய கிரந்தத்துக்கு வியாக்கியான அவசரத்தில் அதை விவரிக்கிறதுக்கு நிறைய பிரமாணங்கள்லாம் வேணுமோ இல்லை. ஆன மாதிரி பிரமாணங்கள் வேணுமாங்கிற போது எவ்வளவோ பிரமாணங்கள் இருக்குது. இதிகாச புராணம் தொடங்கி வேதம் தொடங்கி திரையந்தை ரேககண்டை தது அனுகுண மனுவியாச முக்கியோக்தி விஷயான்னு திரையந்தங்களான வேதாந்த வாக்கியங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மனு வியாச முக்கியெல்லாம் இருக்காளே அவளுடைய ஸ்ரீசுக்திகள்லாம் இருக்குது. இதிகாச புராணம் இருக்குது, ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இவ்வளவு இருக்குச்சே இதெல்லாம் தாண்டி சுவாமி தேசிகனுடைய ரகசியத்திரை சார பங்கியை அப்படியே ஒரு பாரா எடுத்து மனவாள மாமுனிகள் 2-3 இடத்துல கையாண்டிருக்க ககனமான விஷயத்தில். அதாவது இந்த தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியை எடுத்து அவர் கையாளணும்னு சொன்னால் இங்கே தான் அவ்வளவு தெளிவான அந்த விஷயத்தை பற்றி விவரிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது மனவாள மாமுனிகளுக்கு. இன்னொன்று என்னென்னா பிரமாண திரட்டு அதெல்லாம் கூட சாதிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு பிரமாணங்கள்லாம் பெரியவாள் அங்கங்கே எடுக்கிறாள். அதெல்லாம் அவருக்கு மனவாள மாமனுடைய பெருமையை சொல்கிறதுக்கு நாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு ஒரு ஆச்சாரியராக இருக்கக்கூடியவருடைய இதை நாம் அனுசந்தானம் பண்ணுறது நமக்கு சொரூப லாபம். அதே சமயத்தில் அவருடைய பெருமையை சொல்கிறது தப்பு கிடையாது. அதாவது நாம் சொல்லி தான் அவருக்கு பெருமை வருதுன்னு அர்த்தம் இல்லை, அதை அனுசந்தானம் பண்ணுறோம். அப்படி பிரமாணங்களில் ரொம்ப கை தேர்ந்தவராக பிரமாணத்தை கையாளறதுக்கு பிரமாணத்தை எடுத்து இந்த பிரமாணத்தெல்லாம் இப்படி இருக்குது இங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடிய அப்படி கை தேர்ந்தவர் இந்த தேசிகனுடைய ரகசியத்திரை சார பங்கிகளை எடுத்து கையாண்டிருக்கார். எங்கே அப்படின்னு சொன்னால் ஒரு இடம் மாத்திரம் சொல்கிறேன். அதாவது இந்த பரமபதம் இருக்குது, இந்த பரமபதத்துக்கு ஜடமா அது அஜடமா, அதாவது பிரகிருதி தத்துவங்கள் தத்துவத்திரயம் 3 சேத்தன அச்சேதன ஈஸ்வரன் அப்படின்னு. அதுலேயும் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படின்னு ஆளவந்தாரும் சாதிச்சிருக்கார், பாஷ்யக்காரரும் சாதிச்சிருக்கார் இந்த ஒரே இதை. அதனால் தன்னுடைய அதீனத்தில் ஒவ்வொரு ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் பேதமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் பேதம், பிரவருத்தி பேதம், ஸ்திதி பேதம், பிரவருத்தி பேதம், 3ம் பேதம், ஒன்றுக்கு ஒன்று பேதமாக இருக்கக்கூடிய என்னது சேத்தன சேத்தனா அச்சேத சுவாதீன திரிவித சேத்தன திரிவித அச்சேதன. ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதங்களை உடையதான சேத்தனங்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன, அந்த சேத்தனங்களில் 3 விதம் திரிவித சேத்தனம் பத்த முக்த நித்தியர் அப்படின்னு 3 பேர், திரிகுணம் காலம் சுத்த சத்தம் அப்படின்னு 3 அச்சேதனம். இதெல்லாம் இதனுடைய ஸ்வரூபஸ்திதியெல்லாம் பேதமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுவாதீனம் தன்னுடைய அதீனமாக வச்சுட்டுருக்கவன் எம்பெருமான் அப்படின்னு இருக்குது.
சரி, இப்படிப்பட்ட திரிவித அச்சேதனம் இருக்குதே, திரிவித அச்சேதனத்தில் பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் அப்படின்னு இருக்க. இதில் பிரகிருதி ஜடம், அறிவில்லாதது, அச்சேதனம். எல்லாம் மூணுமே அச்சேதனம் தான், அதில் ஒன்றும் சம்சயம் இல்லை. அதுக்கப்புறம் காலம்ன்றதும் அதுவும் ஜட பதார்த்தம். இந்த சுத்த சத்துவம் இருக்குதே, இந்த சுத்த சத்துவம் அச்சேதனமாக இருந்தாலும் அதுக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம் உண்டு. அதாவது அஜடம், ஸ்வயமா பிரகாசிக்கும் அப்படின்றது. இந்த சுத்த சத்துவத்துக்கு ஸ்வயம் பிரகாசம் உண்டா கிடையாதா? ஏன்னா அது அச்சேதனத்தை சேர்ந்தது. அப்படின்ற விசாரம் வரைச்சு மணவாள மாமுனிகள் இவ்வளவு பிரமாணங்கள் இருக்கச்சே, வேதாந்தம் தொடக்கமாக இவ்வளவு பேர் பிரமாணம் இருக்குச்சு, இங்கே தான் அது தெளிய சாதிச்சிருக்கார் அப்படின்னு ரகசியத்திரைய சார பங்கி தான் எடுத்திருக்கார். அண்ணா இப்போ புஸ்தகத்தில் 10 வரி இருக்கா மாதிரி எடுத்திருக்கார். அதே மாதிரி இன்னும் துண்டு துண்டாக இன்னும் 2 ஸ்தலத்தெலாம் எடுத்திருக்கார். அப்போ என்னன்னா, சுவாமி தேசிகனுக்கு இதெல்லாம் ரொம்ப அசாதாரணமாக, ஏன்னா இப்படி இருக்குது. பெருமாளுடைய அவதாரமே, திருவேங்கடமுடையானுடைய அவதாரமே, அந்த திருவேங்கடமுடையானும் எப்படி அவதரிச்சிருக்கார்? திருமணியுடைய சப்தத்தை கொண்டு அந்த மாதிரி அவதரிச்சிருக்கார். திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியேன்னு சொல்கிறா போல. அதனால கருடனுடையும் வேதாத்மாவாக இருக்கிற கருடனுடையும் ஞான மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவனுடையும் அனுகிரகத்தை பெற்றவர். அப்படி இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய பெருமை இருக்கிறதுனால அவருடைய கிரந்தத்தை அதில் தான் தெளிவாக தெரியுது அப்படின்னு அவர் வியாக்கியானத்தில் இதை பிரதீகமாக மேற்கோள் காட்டி, அந்த அது அஜட பதார்த்தம், எது ஜடம் இல்லை, சுத்த சத்துவமான வைகுண்ட லோகம் இருக்குதே அப்படின்றத சாதிச்சிருக்கார். அப்படின்னா அதனால் மணவாள மாமுனிகளும், அதாவது இவருடைய கிரந்தத்தில் ஆழங்கால் பட்டு தான் சிறுனு தூப்புல் புலலோகாச்சார் சாதிச்சார்ன்றது இதுலேருந்து தெரியுது. ஏன்னா மணவாள மாமுனிகள் அவருடைய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சு இந்த தேசிகனுடைய கிரந்தத்தை தான் எடுத்திருக்கார். இந்த என்ன அவ்வளோ, அதிலேயே சுவாமி தேசிகனே இதை சில ஜடம் என்று சில ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சாதிச்சிருக்கார். எதை? சுத்த சத்த திரவியத்தை, வைகுண்ட லோகம் இருக்குதே, அதை ஜடம்னு சில ஆச்சாரியர்கள், சில பேர் சொல்லுவார்ல, ஆச்சாரியாலேயே கூட அந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்குது. சில ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். பகவத் சாஸ்திர பராமர்சனம் பண்ணின ஆச்சாரியர்கள் அஜடம் என்பார்கள். பாஞ்சராது. ஏன்னா எல்லா ஆச்சாரியாலும் எல்லா கிரந்தத்தையும் பார்க்கறதுக்கோ அதெல்லாம் பராமர்சனம் பண்ணுறதுக்கோ எல்லாருக்கும் அவசியம் அவகாசம் ஏற்படும் சொல்ல முடியாது. அதனால் அது பார்க்காதனால அவளுக்கு ஆச்சாரியத்துக்கு எந்த கொத்தையும் வராது. பிரதான அம்சங்களை என்ன தெரிஞ்சு, அதாவது நாதஸ யூதஸனஹா அப்படின்னு இந்த ரகசியத்திரய சாரத்தை யார், ரகசியத்ரயத்தை நன்னா யார் தெரிஞ்சுருக்காளோ அதை அனுஷ்டான பர்யந்தம் ஞானம் பெற்று பண்ண முடியுமோ அவள் தான் நம்ம கூட்டத்துக்கே தலைவர் அப்படின்னு சொல்லுங்க. அதனால் எல்லா சாஸ்திரமும் தெரியலன்னா, இப்போ வில்லுவல் அழிசிங்கர் அடிக்கடி சாய்ப்பார், இங்கே ஆச்சாரியனுக்கு ஞானம் இருக்குது அப்படி இப்படின்னு சாய்க்கச்சே, ஓ இந்த ஆச்சாரியன் உங்கள் ஆச்சாரியன் இது ஏரோப்ளைன் ஓட்ட தெரியுமா அவருக்கு அப்படின்னு கேட்குறது இல்லை. அப்புறம் வைகுண்டத்தில் விஷ்ணு சிமெண்ட் இருக்குதா இல்லை சங்கர் சிமெண்ட்டா அது அப்படின்லாம் கேட்குறா. அது அந்த கேள்வி. அதாவது அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது.
எந்த முக்கியமான விஷயமோ அந்த முக்கியமான விஷயத்தில் தெளிவாக இருந்து அனுஷ்டான பராளாக இருந்து இருக்கவாதான் ஆச்சாரியால் அப்படின்னு எல்லாம் தெரியும். ஆச்சாரியாளுக்குன்னா உடனே இதெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சாய்ப்பார். அந்த மாதிரி வேதாந்த விஷயங்கள்லேயே கூட எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒன்று தப்பாத அப்படின்னா வைகுண்ட லோகத்தில் இருக்கிறவாளுக்கு தான் எல்லாம் ஒன்றா தெரியும் ஒரே மாதிரி. இங்கே இருக்கிறவாளுக்கு ஏற்ற குறைச்சல் இருக்கத்தான் இருக்கும். அதனால் ஆச்சாரியத்துவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, கொத்த கிடையாது, தோஷம் வராது. சரி, அப்படி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியினுடைய பெருமை அப்படி இருக்குது. அந்த அதில் பகவத் சாஸ்திர பராமர்சனம் பண்ணின ஆச்சாரியர்கள் அஜடம் என்பார்கள் அப்படின்னு சாய்ச்சிருக்கார். அதனால் இப்படி எல்லா கிரந்தத்தையும் பராமர்சனம் பண்ணின சுவாமி தேசிகன் இதை கிரந்தத்திலேருந்து மேற்கோளும் மனவாள மாமனிகள்லாம் காட்டியிருக்கார். அப்படிப்பட்ட சுவாமி தான் பிரபன்னாத் அந்நேஷான் நதிஷதி முகுந்தோ நிஜபதம்னு சாய்ச்சிருக்கார். அனமாரியான பிரபத்தியை தான் எல்லா ஆச்சாரியர்களும் பிரசித்தமாக அந்த காலத்தை அதான் ஆண்டான் ராமானுசனுக்கு ரொம்ப ஞானத்தினாலையும் திருமேனி சம்பந்தத்தினாலையும் புகழ் பெற்றவர். அவரை சம்பந்தப்பட்ட அந்த திருமாளிகைக்காரெல்லாம் பண்ணிட்டுருக்கார். அதனால தான் 2 உதாரணங்களும் சொன்னோம். இந்த மாதிரி சுவாமிகள் பண்ணார்னு அதை அனுசரித்து தான் வில்லிவல் ஐஷங்கரும் எம்ஏவி சுவாமி கேட்டதுக்கு இந்த மாதிரி சாஸ்திர பராமர்சனம் பண்ணி அப்புறம் அவர் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னார். ஆனால் எங்கள் ஆச்சாரியால் ஒன்று சொல்லி ஒன்று பண்ணுவாளா அப்படின்னு எம்ஏவி சுவாமி கேட்டார். அதுக்கும் ஒரு பதில் பிரசங்காத்து சொல்லிடுறேன். பதில்னா அவருக்கு பதில் இல்லை, நமக்கு தெளியறதுக்கு. காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோவிலில் பிருத்திவாதி பயங்கர அண்ணங்கராச்சார சுவாமின்னு பிரசித்தராக எழுந்தார். 1990 பர்யந்தம் அந்த மாதிரி 80 சீரி வரையில் எழுந்தார் பிரசித்தராக. அவர் அவரை தெரியாதவா இருக்கவே இருக்க முடியாது. அதனால் அந்த சுவாமி இந்த எம்ஏவி சுவாமிக்கு அடிநாள் அவள் ரொம்ப அந்த குடும்பமே அண்ணங்கராச்சார இடத்துல பக்தி யுக்தாளாக இருந்தவா. இவரும் வாசித்து அதெல்லாம் பண்ணிட்டு வரதுனால இவருடைய தேஜோ விசேஷத்தை பார்த்து அவர் மிகுஞான சிறுகுழவி அப்படின்னு இவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்காருன்னு அடி எனக்கு ஞாபகம் என்ன கொடுத்துருக்காரு, மிகுஞான சிறுகுழவி அப்படின்னு. இது இதில் நம்மாழ்வார் சாதித்த விஷயம் இது. அந்த பதத்தை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கார். அப்படி இவருக்கு பெருமை உண்டு. சரி, அவர் தான் ஐஷங்கர் எங்கள் ஆச்சாரியாள்லாம் இந்த மாதிரி சொல்கிறது ஒன்று பண்ணுறது ஒன்று பண்ணுவாளா அப்படின்னு கேட்டதுக்கு ஐஷங்கர் படி பராமர்சனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன கேட்டார். ஆனால் மற்றைய தெங்கலையாரை காட்டிலும் தெங்கலையில் புஸ்தகம் அதிகமாக போடுறது அண்ணங்கராச்சாரத்தர். அதை காட்டிலுமோ இல்லை இதுவோ எப்படியோ தெரியாது, தத்துல்யமாக சுதர்சனர்னு திருச்சியில் புத்தூர் அக்ரஹார புத்தூரில் இருக்கவர், அவரும் இந்த மாதிரி பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் எல்லாம் பராமர்சனம் பண்ணி வெளியிடுறவர், பப்ளிஷ் பண்ணுறவர், நல்ல ஞானம். அவள்லாம் தேசிகனே மற்ற எல்லாருமே வச்சுப்போம். தேசிகனே அவர் வடகல சம்பிரதாயம், அதான் இப்போ சொல்கிற வடகல சம்பிரதாயத்துக்கு அவர் ஆச்சாரியன், அவர் தெங்கல சம்பிரதாயத்துக்கு சம்பந்தி கிடையாது அப்படின்னு. அதான் மனவாளமான எப்படி தெங்கலுக்கோ இவர் மாதிரி தேசிகன் வடகலைக்கு. ஆனால் அண்ணங்கராச்சார சுவாமிக்கு என்ன உள்ள அபிப்பிராயம் என்னமோ தெரியாது, வெளி அபிப்பிராயத்தில் தேசிகனே தெங்கலை தான், தேசிகன் தெங்கல பட்சத்தை தான் அங்கங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு அவர் வாதாடி அதை ஸ்தாபிப்பார். இந்த பிரகிருத விஷயத்தில் கூட சொல்லிவிடுறேன். அதாவது இந்த பரநியாச விஷயத்தில் உக்தியா தனஞ்சய விபீஷன் லக்ஷயாச்சே பிரத்யாய லக்ஷ்மணமுனே பவதாவதீர்ணம் சுத்வாவரம் ததனு வந்தி மதாவலித்தேன்னு சுவாமி தேசிகன் சாட்சியிருக்காரு. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வடகலையாரே ஒரு கேள்வி கேட்பார். அதனால் தெங்கல பட்சம்தான் தேசிகன்.
ராமானுஜன் சரணாகதி பண்ணிட்டார், அத்தோடு சரி யாரும் சரணாகதி பண்ணுவானா இப்படின்லாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி அவள்லையே கூட இவர் இதுக்கு தேசிகனை வந்து தெங்கலைன்னு ஸ்தாபிக்கணும், எதுக்கு வாய்மூன்னு இருக்கலாமோ இல்லை அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதா கூட சொல்லுவாள். அதாவது மற்ற தெங்கலையாக இருக்கலாம். அப்படி தேசிகனையே தெங்கலேன்னு ஸ்தாபிக்கக்கூடியவர். அப்புறம் ஒரு உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தார்னா அதில் தேசிகனுடைய சீர்சுத்தியை நிறைய கையாளுவார். சொல்லணும்னு சொன்னால் பார்சாதி சக்கரை பொங்கலில் முந்திரி பருப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கையாளுவார். அதாவது பார்சாதி சக்கரை பொங்கலில் அப்படியே முந்திரி பருப்பு உதிரும், என்ன நிறைய இருக்கும். ஒரு பிடியில் ஒரு பிடி நமக்கு விநியோகம் பண்ணால்னா ஒரு விநியோகத்தில் 10 முந்திரி பருப்பு அந்த மாதிரி இருக்கும். அந்த சாதம் இருக்குதே, சென்னல் அரிசி சிறு பருப்பு செய்த ஆக்காரம், அந்த சாத்தனுடைய அளவை காட்டிலும் முந்திரி பருப்பு அளவே அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி தேசிகனுடைய சீசுத்தியை நிறைய கையாடுவார். யார்? அன்னங்கராச்சார் சுவாமி. ஆனால் அந்த அன்னங்கராச்சார் சுவாமி இந்த மிகுஞான சிறுகுழையாக இருக்கக்கூடிய எம்ஏவி சுவாமி கீதாச்சாரியன்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அந்த பத்திரிகைக்கு பேட்டி கண்டார். ஏதோ என்ன அவசரத்தில் பேட்டி கண்டாரோ அந்த பத்திரிகையில் வந்தது அன்னங்கராச்சாருடைய பேட்டி. இவர் கேட்குறார், ஒரு ஏதோ நிறைய கேள்வி கேட்குறார். அதில் ஒரு கேள்வி தேசிகனை பற்றி இவர் கேட்கச்சே அன்னங்கராச்சாருடைய பதில் வெர்பாட்டிக்காக அப்படியே சொல்ல தெரியாது. இப்போது சாரமாக தேசிகனை பற்றி இவர் ஏதோ கேள்வி கேட்குறார். தேசிகன் வந்து ஹயக்ரீவ கருட உபாசகம்லாம் பண்ணதுனால பெரிய ஞானவான். அவர் சாதித்தனுடைய சாரம் தான் சொல்கிறேன், ஞானவான். ஆனால் வந்து அதனால் அவருக்கு கொஞ்சம் பிரமை ஏற்பட்டு, அதாவது நிறைய படிச்சுட்டாள்னா அவளுக்கு வந்து மூளை டில்ட் ஆகிடும், ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிடுவான். லோகத்தில் அந்த மாதிரி ஏதோ சில వ్యక్తిகள் உண்டு. ரொம்ப அபாரமாக படிச்சுட்டாள்னா அவளுக்கு மூளை குழம்பி போயிடும் வச்சுப்போம். அந்த மாதிரி இவர் வந்து ஹயக்ரீவ கருட உபாசனம்லாம் பண்ணி ரொம்ப ஞானவான். அதனால் அவர் என்ன பண்ணுவார், முன்ன ஒன்று சொல்லுவார் பின்ன ஒன்று சொல்லுவார் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இவர் அதை ஏடுபடுத்தி புஸ்தகம் இது மாதிரி அது வந்து இன்னும் சில இதில் கூட வந்துருக்குது. அன்னங்கராச்சாருடைய கேள்வி பதில் அப்படின்னுட்டு இவர் புஸ்தகத்தில் மாத்திரம் இல்லை, அப்புறம் வேறு ஏதோ புஸ்தகத்தில் கூட இதையே தான் ரீப்ரிண்ட் பண்ணிருக்காலும் என்னமோ தெரியாது வந்திருக்குது. அதாவது தேசிகனுடைய இதை எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார். தேசிகனை வடகலைன்னு ஸ்தாபிக்கிறது அதான். தேசிகனை தெங்கலை தான் தேசிகன், தெங்கல பட்சத்தை தான் தேசிகன் சாய்க்கிறார் அவர் கிரந்தத்திலேன்னு இப்படியெல்லாம் சாதிக்கக்கூடிய அன்னங்கராச்சார் சுவாமி பேட்டியில் என்ன சொல்கிறார், தேசிகன் வந்து கருட அயக்ரீவ உபாசகரானத்தினால அதிமேதாவியாக விளங்கி அதனாலேயே அதுவே கொஞ்சம் அதனாலேயே மாறுதல் ஏற்பட்டு, இதெல்லாம் நான் அதிகப்படியாக சொல்கிறேன். அதிகப்படியான நான் அதை விவரிக்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் சொன்ன பதம் என்னன்னு தெரியல. அதனால் அவருக்கு பிரமம் வந்து முன்ன ஒன்று சொல்லுவார், அதை அவரே பின்ன மறுப்பார் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் புள்ளலோகாச்சார் ஸ்ரீருண்டு தூப்புன்னு தனியன் சாய்ச்சிருக்கார், ஓருண்டு தானே அமையாது ஒன்று. மணவாள மாமுனிகள் அவர் கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய அவசரத்தில் ஸ்ரீவச்சன பூஷணம் மூக்ஷுப்படியில் வியாக்கியானம் பண்ணக்கூடிய அவசரத்தில் தேசிகனுடைய ரகசியத்திரேசார பங்கிகள்லாம் எடுத்து கையாண்டிருக்கார். அப்படிலாம் இவர் வழிவந்த ஆச்சாரியால் வந்து தேசிகனுக்கு மரியாதை கொடுத்துருக்கார். இவரும் வந்து தேசிகனுக்கு மரியாதையாக இந்த மாதிரி தேசிகன் தங்கல பட்சத்தை தான் சொல்லக்கூடியவர் அப்படின்னு என்ன அப்படிலாம் சொல்கிறவர் தேசிகனுக்கு சித்தப்பிரமம் பிடிச்சி போச்சுன்ற வழியில் சாதிச்சிருக்கார் பேட்டி. அது அந்த சுவாமிக்கே தெரியும், அவரே பிரிண்ட் பண்ணியிருக்கார். அவர் பத்திரிகையில் இன்றைக்கும் இருக்கும், கல்வெட்டு மாதிரி செப்பேட்டில் மாதிரி. தேராளன் என்மகளை செய்தனகள் எங்கன நான் செப்புவேனேன்னு சொன்னாள், அந்த மாதிரி செப்பேட்டில் பதிச்சிருக்கார் அவர். அதனால் நான் மின்னுக்கு பின் மொரணா சொல்கிறா அப்படின்றது இவருக்கு மிகுஞான சிறுகுழவின்னு கொடுத்தவர் இடத்துலையே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஐஷிங்கர் அப்படி சொல்லலை, மின்னுக்கு பின் இல்லை,
பராமர்சனம் பண்ணால் அப்புறம் கடைசி காலத்தில் அந்த மாதிரி தோணித்து பண்ணார் அப்படின்னு. அதனால் அது முன்னுக்கு பின் முரண்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக உடனே எல்லாருக்கும் இத்தனை நாளாக நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் அது அப்படியே இருக்குது. பரநியாசம் வேண்டாம். சரி, அதனால் இந்த விஷயத்தை இதோடு இதை நிறுத்திப்போம். அதனால் முன்னுக்கு பின் முரண் அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தில் மணவாள மாமுனிகளும் நோக்கம் வச்சுருக்கார், நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கார். ஏன்னா மாறுபட்ட கருத்தை சொல்கிறார் அவள்லாம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக சொல்ல வந்தேன். இந்த பிள்ளலோகாச்சாரதும் தனியன் சாய்த்திருக்கார். அதனால் தேசிகனுடைய சித்தாந்தம் அதுதான் நமக்கு பரம உத்தேசியம். அதுதான் உயர்ந்ததான சித்தாந்தம் அப்படின்றத நாம் தெளிஞ்சுண்டு நாம் பண்ணுவோம். இந்த நாளையிலேருந்து அந்த ஞாச பஞ்சாங்க சயுக்தா அப்படின்றத விவரிப்போம். கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜனி ஸ்ரீரங்கபூர்வசலித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சேலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.